ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜூஸ் தான். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆலோவேரா ஜூஸ் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து ஆலோவேராவை நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம். ஆலோவேரா கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இருக்கிறவங்க கண்டிப்பாக சம்மர் டைமில் இந்த மாதிரி ஜூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் ஆலோவேராவா கசப்பாக இருக்குமே, சாப்பிட முடியாதுன்னு நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஆலோவேராவில் இருக்கிற மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உள்ள ஜெல்லை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆலோவேரா போலவே தெரியாது. நம்ம நுங்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த நுங்கு சாப்பிட்ற ஃபீலிங்ஸே தான் நமக்கு இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஆலோவேராவில். இந்த ஆலோவேரா ஜெல்லில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த ஆலோவேரா உள்ளே இருக்கிற ஜெல்லியை நம்ம ஸ்கின்னுக்கு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் நல்ல க்ளோவாகவும் நல்லா ஷைனிங்காகவும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லியும் கூட இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸில் டார்க் மார்க் இருந்தது அப்படின்னா டெய்லி அந்த இடத்துல இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிட்டு வரனால சீக்கிரமாகவே இந்த டார்க் மார்க் எல்லாமே சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சர்ம ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூட்டு கட்டி கொப்பளம் இந்த மாதிரி அந்த இடத்துல தழும்புகள் இருந்தால் கூட இந்த ஜெல்லை டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வரனால சீக்கிரமாகவே அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்குமே நிறைய விதத்தில் இந்த ஜெல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஆயிலாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஜெல்லை எடுத்து நம்ம ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த ஜெல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் பாத் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறனால உடம்புல இருக்கிற ஹீட்டும் நமக்கு கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பொடுகுதல்ல இருந்தால் அதுவுமே கண்ட்ரோல் ஆகிடும். ஹேரும் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் ஆகிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீக்லி 1 டைம்ஸ் இதை இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா ஆலோவேராவுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேலே உங்களுக்கு மஞ்சள் பகுதியாக இருக்கும். அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி வெள்ளை பகுதியாக வர வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் பகுதி நமக்கு கசப்பாக இருக்கும். அதனால் அந்த மஞ்சள் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளை பகுதியை மட்டுமே நம்ம ஜெல்லாக எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே இதே மாதிரி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற முள் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முள்ளை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்னை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நமக்கு ஒரு ஜெல்லி கிடைக்கும். அந்த ஜெல்லியை கத்தி வச்சு எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். கொஞ்சம் கூட அந்த தோல் ஆட் பண்ணிடக்கூடாது. தோல் இல்லாமல் வெறும் ஜெல்லியை மட்டும் எடுத்து ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த தோலை நீங்கள் ஜூஸில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஜூஸ் கசப்பு தன்மையாயிரும். அதனால் ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெல்லியை வெளியே எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஜெல்லி வழுக்கும் அப்படிங்கிறனால கையில் குத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பூனாக இருந்தாலும் சரி, கத்தியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஜெல்லியுமே ஸ்கின்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல்லை ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை சாப்பிட்டுட்டு வரனால நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆலோவேரா ஜெல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் யூரின் இன்ஃபெக்ஷன், அதாவது நீர்க்கடுப்பு, இந்த சம்மர் டைமில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ஜெல்லை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால சீக்கிரமாகவே அந்த நீர்க்கடுப்பு சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட முடியல அப்படின்னா இதை மோரில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சீக்கிரமாக சரியாயிடும். இப்போ நான் எல்லா ஜெல்லியுமே வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் இந்த மாதிரி பால் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதாவது சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க. இந்த நொங்கை வந்து நீங்கள் மிக்சியில் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் மிக்சியில் வந்து அடிக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பீட்டர் வச்சு, அதாவது விஸ்க்கு வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நொங்கு ஜூஸுக்கெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் கை வச்சு கூட பெசரிக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா. நான் வந்து இந்த மாதிரி பீட்டர் மூலியமாக தான் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போலையாவது ஆகும். கையிலே பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா ஜெல்லி நல்லா நுரைச்சி வந்துடும். ரொம்ப வந்து நைஸாகவும் அரைஞ்சிடாமல், ரொம்ப வந்து திப்பி திப்பியாகவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஐஸ் வாட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் 2 லெமன் எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 லெமன் எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி வந்து 4லேருந்து 5 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்காக இதில் வந்து நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து ஆலோவேரா ஜூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹனி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹனி ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து நேச்சுரலாக தெரியும். ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேராவே அதிகமான குளிர்ச்சி அப்படிங்கிறனால இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஆலோவேரா ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆலோவேரா ஜூஸை வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் மில்கில் வந்து இந்த ஜெல்லை வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நொங்கு சர்பத் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஆலோவேரா ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆலோவேரா ஜெல்லில் நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாதுங்க. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வீக்லி 1 டைம்ஸ் ஆகுது இந்த சர்பத் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய இந்த ஆலோவேரா ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.